ஆரம்பம் அதிகாரத்தின் முடிவில் ஓர் ஆரம்பம், சிலப்பதிகாரத்தின் முடிவில் ஓர் ஆரம்பம். அநீதி கொன்றது மங்கையின் பதியை, அக்கினி தின்றது மதுரை என்பதியை. ஆம், கண்ணகியால் கற்பிற்கு இதோ இந்த அக்கினி சாட்சி. இன்னொரு கண்ணகி என்ன எண்ணிக்கொள் அப்படி. உன்னுயிர் தலைவன் பொன்னுயிர்தனை காவலன் மீது கவர்ந்தது போலே என்னுயிர் தலைவன் இன்னுயிர்தனை இழந்து நிற்கும் ஏன் இழையாள் நானே. பாண்டியன் எனது பொட்டழித்தான், ஆயிழையே உன் நாயகன் தனது ஆவி பறித்தது யாரோ. நீயே நீ வளர்த்த தீயே, நீயே நீ வளர்த்த தீயே. குற்ற தீர்ப்பெழுதிய கூடல் மாநகர் இது முற்றும் தீர்ந்திடவென தீ வைத்தேன். துஷ்ட காவலன் அவன் இஷ்ட கோவலனுடல் வெட்டிச்சாய் திட பழி நான் தீர்த்தேன். நீதான் மூட்டிய தீயினில் வென்றான் நங்கையன் ஆருயிர் காதலனே. நான் தான் மாலைகள் நாளைய காலை சூட்டிட வாழ்க்கையன் நாயகனே. காதலை நான் இழந்தேன், அதன் காரணம் நீ அல்லவோ. திறன் காதலி உன்னாலே இங்கு கைம்பெண்ணாவதுவோ. வானும் நிலமும் புனலும் சுடவேந்தன் அரசும் மனையும் கெட ஆணை இடவும் அனலும் வர தீ தீ தீ. நகரம் முழுதும் தழலும் எழவும் தன் தலைவன் உடலும் விழல். அடியாள் பிழையோ தவறோ இது சொல் சொல் சொல். குற்றமிழைத்தவன் செத்து மடிந்த பின் மற்ற உயிர்க்கேன் தண்டனையோ. உந்தன் இழப்பினில் ஊரை எரிப்பது எந்த விதத்தினில் நெறிமுறையோ. மற்ற உயிர்க்கொரு தீங்கு வராமலே உன்னை எரித்திங்கு காத்திடுவேன். இன்னொரு கண்ணகி என்று விளங்கிட கற்பு நெருப்பினை மூட்டிடுவேன். கற்பின் கனலே வருக, என் கட்டளை முடித்து தருக. கல்மணம் கொண்டாள் இவளை ஒரு கல்லாயாக்கி விடுக.
இளங்கோ அடிகள் எழுதிய நூலால் விளைந்தது இன்பச் சிந்தனையே, புது சிந்தனையே, வெறும் கற்பனையே. பூந்தமிழ் கற்ற புலவர்கள் எல்லாம் பொறுத்தருள்கள்.